கைது ஏன் பண்ணலைன்றது இன்னொன்று சொல்கிறேங்க. நம்ம அல்லு அர்ஜுன் நடிகை தெரியுமா? போன வருஷம் இதே மாதிரி புஷ்பா 2க்கு வந்து பார்த்தப்ப ஒரு பெண்மகளை நசுக்கி கொண்டு விட்டாங்க. அந்த அரசாங்கத்துக்கு தைரியம் இருந்துச்சு, தூக்கி உள்ளே போட்டுச்சா போடலையா? நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, இது மாதிரி கூட்டத்தை உருவாக்கி பொதுமக்கள் கொலைக்கு காரணமாக இருந்த எந்த நடிகனாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் தலைவனாக இருந்தாலும் சரி, தூக்கி உள்ள போடணும்னு சொல்லியிருக்கு. இவர் மட்டும் தூக்கி உள்ள போடாட்டினா விடுதலை சிறுத்தைகள் இளைஞரணி கோர்ட்டுக்கு போக போகுதுங்க. நான் கோர்ட்டுக்கு போவோங்க, கோர்ட்டில் பொண்ணு வச்சுங்க, நீதிமன்றம் சாதாரணமாக தீர்ப்பு கொடுப்பாங்க, தூக்கி உள்ள ஓடுங்க இருப்பாங்க. உறுதியா அவர் ஏன் போட மாட்டாருன்னா தளபதி, சரி அதனால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, ஏன்னா குற்றம்ன்றது அவர் தான், குற்றவாளி அவர் தாங்க. இன்னும் நல்லா சிறப்பாக சொன்னோம்னா, நான் உங்கள் நக்கீரன்ல நம்ம நேர்மையாக பேசக்கூடிய ஆளு தான். இதில் ஒரு 4 பேரை தூக்கி உள்ள விடணுமுங்க, ஒருத்தர் 2 பேரெல்லாம். ஃபஸ்ட்டு எடுத்துமே விஜய் அன்னைக்கு இரவே தூக்கிடுங்க, அழகா தூக்குங்க. செகண்ட் தான் ரொம்ப முக்கியம், இந்த குழந்தையெல்லாம் செத்துச்சு பாருங்க. அப்போ அதெல்லாம் இன்னும் நிறைய பேர் உயிரோடு இருக்கிறாங்க. சில பேர்லாம் அம்மா அப்பா இறந்து போயிட்டா அதை விடுங்க, சில பேர் உயிரோடு இருக்கிறேன், அவங்கள பூரா தூக்கி உள்ள விடணும். ஏண்டா ஒரு சின்ன குழந்தைய கொண்டு போகணும், உனக்கு அறிவு இல்லாமல் இவ்வளவு பைத்தியக்காரத்தனமா திருறிய நீலாம் ஒரு ஆளாடன்னு தூக்கி புருஷன் முன்னாடியே உள்ளே போடணும். பாவம்ல குழந்தை, அப்போ தான் அடுத்து எவனும் அந்த தப்பு செய்ய மாட்டேன். 2 3வது வந்து நான் கூட்டம் இருந்தான்னு சொல்கிறேங்க, எவனும் இவ்வளோ தைரியமாக சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேங்க, முக்கியமான மேட்ருங்க, இதெல்லாம் இப்படி நடக்க போதில்லை. இவர் டைம் லேட்டாக வர்றாருல்ல, அங்கே இவ்வளவு குறுகிய பாதையாக இருக்குல்ல, அங்கே ஏதோ தோண்டிலாம் வச்சிருக்கிறாங்க, குழி தோண்டி வந்து அந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் வச்சிருக்கலாம் தெரியுமில்ல. இதெல்லாம் முன்னுணர்ந்து அங்கே இருக்கிற கமிஷனர் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? ஸ்டாப் பண்ணிக்கலாம்ல. நீ உள்ளே போகக்கூடாதுங்க, லேட் ஆகிடுச்சு, உங்கள் டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நீ வீட்டுக்கு போங்க, இல்லை தங்கிட்டு நாளைக்கு போய் காலையில் 10 மணிக்கு கொடுன்னு சொல்லியிருக்கலாம்ல. அதை விட்டார் பார்த்தீங்களா, அவரையும் கைது பண்ணணும். ஆனால் அவர் கைது பண்ண மாட்டாங்க சட்டத்தில், அவர் சஸ்பெண்ட் பண்ணணும்ன்றேன். இதை விட 4வது ஒரு டீமை சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் மிரண்டுருவீங்க. நம்ம நக்கீரன் மாதிரி காட்சிகள்லாம் தொலைக்காட்சிலாம் தெளிவாக தான் கொடுக்குது, அதில் பிரச்சனை இல்லை. இந்த பெரிய பெரிய சேனலை வச்சு நடத்திக்கிறான் பாருங்க, பெருசாக ஒரு 4-5 சேனல் பேரை சொல்கிறேன். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, விஜய் வீட்டில் விட்டு கதவை திறந்து விட்டார், குளித்து விட்டார், வண்டியில் ஏறி விட்டார், ரேஞ்ச் ரோவரான், அது ஆதவரிச்ச வண்டி, நமக்கு தான் தெரியும் 50-50 வண்டி பிறப்பிட்டுருச்சு. பிறப்பிட்டு நேர ஏர்போர்ட்டுக்கு செல்கிறது, ஏர்போர்ட்டிலிருந்து தனி விமானம் பிடிச்சி சென்று விட்டார். பைத்தியக்காரங்களுக்கு வேறு செய்தியாக இல்லையான்னு தெரியல பிரதர். காலையில் இருந்து போகிறான் பிரதர். இவன் எவனா வேலைக்கு கிளம்பி போனவன் பாவம், பொழப்பத்தில் பாவம், வேலைக்கு போனேன் பார்ப்பேன், எங்கே திறந்தாலும் நம்ம இவர் தானே வராரு, விஜய் வராரு, வாடா வந்திருக்கிறேன் பிரதர். அந்த தொலைக்காட்சியோட அது ஒளிபரப்பு செஞ்சாங்க பாரு, எவன் பண்ணானோ அவனையும் தூக்கி உள்ளே போடணும். இதுக்கு பேர் தாங்க ஆட்சி முறைன்றது.